இந்த கூழ் திருவிழாவோட மெயின் அஜெண்டா நம்மளுடைய நிதி திரட்டல் நிகழ்வு. இந்த மாரியம்மன் கோயில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற அதை பற்றின உங்களுக்கு ஒரு உரையாற்ற வருகிறார்கள் திரு தாரகராம் அவர்களும் அவர்களுடைய மனைவி திருமதி சரஸ்வதி தாரகராம் அவர்களும். வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பேர் தாரகராம். நான் என்னுடைய பேச்சை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு குறளை சொல்லிட்டு தொடங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. எதுக்காக இந்த குறளை சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய தருணம் இது. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொஜெக்ஷனில் இப்போ நீங்கள் பார்க்குற இன்ஃபர்மேஷன் இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃப்ளையர். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த இனிஷியேட்டிவ் எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போகிறோன்னு ரொம்பவும் ஆர்வமாக காத்துன்னு இருக்கும்போது நிறைய பிளான் பண்ணோம். நிறைய குழுக்களை அமைச்சு ஒரு குழுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து என்னென்ன பண்ணலாம், எத்தனை பேர் வீட்டில் கூழ் பண்ணலாம், எத்தனை பேர் வீட்டில் குழம்பு பண்ணலாம், இது மாதிரியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாரத் பவன்லேருந்து கால் பண்ணி, என்ன சார் எவ்வளோ பேர் வருவாங்க கேட்டாங்க. ஒரு 1000 பேர் வருவாங்கன்னு சொன்னேன். அவ்வளோதானே சார், நான் கூல் பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ பெரிய ரிலீஃப்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஜிஸ்டிக்ஸ் அவ்வளவு சிரமத்தையும் அவங்க ஒருத்தர் எல்லாத்தையுமே நீக்கிட்டாங்க. அதுக்கு அந்த அம்பாலாம் கூடவே இருந்து அதை நடத்தி வச்சா. அப்படி தான் நான் பார்க்குறேன், நானும் சரஸ்வதியும் பார்க்குறோம். அது பாரத் பவன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அது மாதிரி சென்னை கேஃபே பார்த்தீங்கன்னா சசியும் ராஜேஷும் மொச்ச குழம்பு நான் பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ஆடி கஞ்சி பண்ணி நான் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அகில் சாய் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு லட்டு நான் போட்டு தரேன்னு சொன்னாங்க. இது மாதிரி ஒருத்தர் ஒரு உதவி பண்ணாங்க. ஹலோ இந்தியா, வேதாஸ், குமார்ஸ், இவங்கெல்லாம் 2 மாதமாக எங்கள் வீட்டில் வாலண்டியர் கமிட்டி மீட்டிங் நடந்துட்டுருக்கோம். எவ்ரி சண்டேக்கு நாங்கள் ஃபுட்டு தரோங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க, நீங்கள் கோயில் வேலையை மட்டும் பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நாங்கள் ஃபுட் எல்லா வாலண்டியர்ஸ்க்கும் தரேன்னு சொல்லிட்டு எல்லா வாரமும் ஃபுட் கொடுத்துருக்காங்க. அந்த உதவியெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய உதவி. அது வேறு எதுக்கும் கம்பேரே பண்ண முடியாது. அருண்குமார் இருக்கார் கீ ஃப்ரேம்ஸ்லேருந்து, ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு, சார் ஃபோட்டோகிராஃப் நான் எடுக்கிறேன் சார் சொன்னார். அப்புறம் கவிதா வந்தாங்க, டெக்கரேஷன் நான் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஏகப்பட்ட பேர் முன் ஒரு உதவி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிரமம் எல்லாமே கம்மியாகி நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அது மட்டுமே நம்மளால் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சுது. அதனால் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய முதல் ஒரு உரையாக ஆரம்பித்து, அதுக்கப்புறம் நாங்கள் யார், இந்த பயணம் எப்படி தொடங்குனதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு 30 நிமிஷம் நீங்கள் நான் பேசுகிறத கேட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த கோயில் எதனால் நம்ம அமைக்கிறோம், இது எங்கேருந்து ஆரம்பிச்சது, இதுக்கான ஊண்டுகோல் என்ன, இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்றது உங்கள் எல்லாருக்குமே புரியும். நான் இதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா, இது எனக்கும் என்னோட குழுவுக்கும் தெரிஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா இந்த கோயில் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் கட்ட போகிறோம். இது நாங்கள் கட்டிட்டு நீங்கள் என்னமோ சும்மா சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கோயில் கட்டணுன்றது தான் ஒரு பெரிய ஒரு ஆசை. அதனால் வில் கெட் இன் டு சம் டீட்டெயில்ஸ். முதல் நாங்கள் யார்? நான் தாரகராம், என் மனைவி சரஸ்வதி. வணக்கங்க. வணக்கம். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய எல்லாரோடைய சப்போர்ட்டோட இப்படி நடக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. எல்லாம் அந்த சமயபுரம் மாரியம்மனோட அருள் தான். இப்போ வரைக்குமே எல்லாமே நல்லபடியாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எதனா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த உதவி முன்னாடி நிற்கிறது பெரிய விஷயம். அந்த அம்மனோட அருள் இல்லாமல் இது எதுவுமே நடக்கலை. ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தாரா பேசுவார் மீதியை. சரஸ்வதி அவ்வளோ பேச மாட்டா, அதனால் அவள் இறங்கி போயிடுறேன்னு சொல்லிட்டா முதல்ல. சரி, நான் மைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தேங்க்யூ, நீ போட. என்னன்னா, திருச்சி டு டெக்ஸஸ் இது நம்ம பஸ் ரூட்டு ரயில் ரூட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. திருச்சி சமயபுரம் அம்மன் டெக்ஸஸ்க்கு வர்றதுக்கு என்ன காரணம்? நவம்பர் 2023
அருள்வாக்கா ஒருத்தவங்க எங்கள் நண்பர் வந்து எங்களுக்கு வந்து உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க, சமயபுரம் மாரியம்மனுக்கு கோவில் கட்டணும்னு சொன்னதை ஒரு ஏதோ ஒரு பேச்சு வாக்கில் சொன்னதாக எடுத்துகிட்டு போகாமல் அதை வந்து ரொம்பவும் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டோம். நாங்கள் எந்த தைரியத்தில் எடுத்தோன்னு தெரியல. அது குருட்டு தைரியம் இல்லை, முரட்டு தைரியம் நான் சொல்லுவேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. கோவில் கட்டுறது இந்த ஊரில் எவ்வளோ சிரமம்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மாத சம்பளம் வாங்கிட்டு குடும்பம் நடத்தின்னு இருக்க ஒரு தம்பதியால் கோவில் கட்ட முடியும்னா அதற்கு பின்னாடி இருக்க சிரமம் என்னன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை ஏன் வந்து எடுத்து நடத்தணும்னு பார்த்தோன்னா, ஒன்று நடக்கணும்னு இருக்குது, அது நடக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு ஊண்டுகோலாக இருக்கணும். நமக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கு, அது மட்டும்தான் நம்பிக்கை. மற்றது எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம், எல்லாருடைய சப்போர்ட் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையினால தான் இதில் வந்து இறங்கணும். ப்ளஸ் வந்து இந்த கோவில் வந்து இட்ஸ் நாட் அன் ஐடென்டிட்டி ஜஸ்ட் ஃபார் டெக்ஸஸ் ஆர் ஃபார் டாலஸ். திஸ் டெம்பிள் இஸ் கோயிங் டு பி அன் ஐடென்டிட்டி ஃபார் த என்டையர் நேஷன். ஏன்னா நாட் ஈவன் இன் US or in Canada we don't have a place to worship our குலதெய்வம். எங்கேயுமே மாரியம்மன் கோவில் வித் குலதெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடுன்றது வந்து எங்கேயுமே கிடையாது. அது ஏன் இல்லை, எதுக்கு இல்லைன்றது எனக்கு தெரியல. ஆனால் அதை எடுத்துகிட்டு வரணும், அதை சேர்ந்து பண்ணணுன்றது தான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நாங்கள் ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா, it is a team of like small team now, and this organization is going to be pretty transparent and it's inclusive of everything. ஏன் அதை சொல்ல வரேன்னா, there are a lot of things that we want to give an opportunity for everyone, and it is a devotee led organization. ஏன்னா இங்கே there are like Telugu people இருக்காங்க, மலையாளம் கன்னடா people இருக்காங்க. So I just want to speak little bit in common language. அதுக்கப்புறம் நான் தமிழுக்கு மூவ் ஆயிடுறேன் நான். அதனால் we are keeping it very transparent and open for all the devotees to be part of this organization. Whoever you are going to see now, we all have a very common and simple background. That's it. There is nothing behind. There is no hidden agenda. There is nothing intention behind it. The only intention to get this temple, and we all have to enjoy the tradition. என்கிட்ட சிலர் கேட்டாங்க, இன்னொரு கோவிலா டேலஸ்க்குன்னு சொல்லிட்டு, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டான்னு கேட்குற மாதிரி. நான் என்னோட பதில் வந்து, நம்ம we are not building a temple, we are building a culture. The culture what we have been missing for so many years. ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணணும்னா நம்ம ஊருக்கு தான் போய் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுவோம். அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை போய் கும்பிட்றது கூட எவ்வளோ பேர் பண்ணுறோன்னு நமக்கு தெரியல. நமக்கு அந்த ஒரு கல்ச்சரை நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் நம்ம விட்டதை எடுத்து நம்ம அடுத்தது பண்ணுறதுக்கும் ஒரு இடம் ஒன்று வேணும், அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் வேணும். அதுதான் இந்த கோவிலை தவிர இட் இஸ் நாட் லைக் another temple in Texas. கோவில் கும்பிட்றதுக்கு நிறைய கோவில் இருக்குது, எல்லா கோவிலும் நம்ம போவோம், எல்லா கோவிலும் நமக்கு முக்கியம்தான். ஆனால் this is a culture, not just a temple. Then there are certain highlights in this temple. அதே மாதிரி என்னென்ன ப்ராக்ரஸ் பண்ணுன்றதை வந்து நான் குயிக்காக உங்களோட ஷேர் பண்ணணும்னு பார்க்குறேன். ஓகே, கடந்து வந்த பாதை தான் நான் சொன்னேன். நான் 2023 ஆரம்பித்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆடி மாதம் கூழ் திருவிழா. அதுவும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா ஃப்ளையரில் வந்து நாங்கள் போட்டிருந்தோம், முதல் ஆடி மாதம் கூழ் திருவிழா. இட்ஸ் அ வெரி வெரி ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட்டாக இருக்குன்றது என்னுடைய ஒரு எண்ணம். முதல் ஆடி கூழ் திருவிழா அது 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு கொண்டாடும் போது யார் இருப்போம் யார் இருக்க மாட்டோம் தெரியல. ஆனால் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் சேர்ந்திருக்க நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா we are all part of that initial journey. That is what is so important. அதுதான் வந்து I just want to reinstate that this is more important part of this entire journey that what we are doing. Then organization வந்து பார்த்தீங்கன்னா we have a team who is going to be part of our organization, and it is a very small team now which can expand. So, and we are opening this organization is equal and it is for everyone. There is no restriction, there is no particular thing that this is what this person has to do, this is what this person has to do ன்றது.
ஸோ அப்படி இருக்கும்போது we are starting this with a small team as an office barrier. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் பேரருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we have to expand this to the கமிட்டிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா there will be members and there will be lifetime members. ஏன் இந்த ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா fundraising and donation is an important thing for you to build this temple. Without that we cannot move forward. அது முக்கியமான ஒரு அம்சம் fundraising. இப்போ நிறைய பேர் டொனேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேட்குறது என்னென்னா there are certain areas நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். கோவில் வர்றதுக்கான ஒரு சதுரடி அதுக்கான உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லலாம். இல்லைனா கோவில் இந்தந்த மூர்த்தி வராங்க, இந்தந்த சுவாமி வராங்க, அதுக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுங்கன்னு சொல்லலாம். ஆனால் கோவில் ரன் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா we need the operating cost, development cost இதெல்லாம் இருக்குது. அப்போ தான் மெம்பர்ஷிப் அண்ட் த லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இஸ் கோயிங் டு கம். அதனால் இந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு ஹேவ் டிஃப்ரெண்ட் ஹைரார்கி இன் இட். தெர் இஸ் கோயிங் டு பி போர்ட், ட்ரஸ்டீஸ் அண்ட் மெம்பர்ஸ். இப்படி தான் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இட் இஸ் இன் அ வெரி இனிஷியல் ஸ்டேஜ் அண்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் சம் ஆஃப் த ஆஃபீஸ் பேரர்ஸ் டுடே. நீங்கள் சரஸ்வதியை பார்த்துருக்கீங்க. த இனிஷியல் என்னோட ஒய்ஃப். ஸோ த இனிஷியல் ஸ்டேஜ் வாட் வி ஆர் டூயிங் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் வி ஹேவ் சரஸ்வதி and we have Vidya Adiman, and then no introduction needed for Balashakti. Balashakti has been part of many social and non-profit organization. அவர் வந்து நான் கேட்கும்போது எந்த ஒரு செகண்ட் தாட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம சேர்ந்து பண்ணலாம், நல்ல எண்ணத்தோட நல்ல ஒரு முயற்சி பண்ணுறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு அவர் வந்தார். தென் நான் இருக்கேன். நாங்கள் 4 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு at this time we are the office bearer of this non-profit organization, and this organization is going to grow and we are not keeping any limitations or any restrictions. Anyone can be part of it. The bylaws are written in such a way that the organization will be transparent and it is inclusive of everything. அதனால் நீங்கள் எங்களை யார்கிட்ட வேணால் இந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட யார்கிட்ட வேணால் பேசலாம். We will be very open and glad to share the information. So, this is the team. Thank you, Pa. Thank you. Then, there are நிறைய committees இருக்கு. We are onboarding the trustees. At this time, we are not rushing and onboarding people on a fast manner. என்ன பண்ணுறோன்னா the most important 2 committees what I need now. The first committee is the ethics and compliance committee. அதுக்கு வந்து we are onboarding Srikanth Tirumala. Srikanth, are you here? Yeah, Srikanth Tirumala. And then for religious advisory committee we are onboarding Saranya Gopalakrishnan and Srikanth Tirumala. They are the named trustees of this organization at this time, and their contribution is going to be very important. தப்பு யார் பண்ணாலும், எந்த இடத்துல பாதை மாறி போனாலும் அதை சரி பண்ணுறது ஸ்ரீகாந்த்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. He is part of ethics and compliance. சரண்யா, ஏன் சரண்யா வந்து அட்வைசரி கமிட்டியில் வந்து நாங்கள் பேசி நாங்கள் வந்து அக்ரி பண்ணி ஆன்போர்ட் பண்ணோன்னா, தெர் ஆர் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் நாங்கள் இந்த கோவிலுக்காக அடுத்தது பண்ணணும், அதை முறைப்படி பண்ணணும். ஒரு விளக்கு பூஜை பண்ணுறோம், ஒரு ஒரு நாளைக்கு ஒரு திருவிழா ஒன்று எடுத்து பண்ணுறோம், ஆர் எக்ஸாம்பிள் இந்த கூழ் திருவிழாவை எடுத்துக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணணுன்னா வி நீட் அ ப்ராப்பர் அட்வைசரி. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, ஒரு சின்ன ஒரு ப்ரமோஷன் நாங்கள் போட்டிருந்தோம். தேசமங்கையர்கரசி கிட்டே மேடம் கிட்டே நாங்கள் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் இங்கேருந்தே சென்னையில் இருந்தே என்னால் முடிஞ்ச எல்லா உதவியும் உங்களுக்காக நான் செய்கிறேன், என்னென்ன தேவையோ சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ வி ஆர் டேக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் பீப்புள் லைக் தட் ஹூ ஆர் ஆல் கிரேட் ரிலீஜியஸ் கனெக்டட் பீப்புள். அட் த சேம் டைம் திருச்சிக்காரங்க வேணும் நமக்கு. சரண்யா பார்ன் அண்ட் ரைஸ்ட் இன் திருச்சி, நிறைய கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கோவில் வர்றதுக்கு, எப்படி வரணும் என்னன்னு சொல்லிட்டு. நான் அடுத்த சில ஸ்லைடில் நான் காமிக்கிறேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. தட்ஸ் வை வி ஹாவ் போத் ஸ்ரீகாந்த் அண்ட் சரண்யா டுடே ஆஸ் பார்ட் ஆஃப் தீஸ் 2 important committees as a trustee. பட் as I said, போர்டு எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுமோ அதே மாதிரி இந்த ட்ரஸ்டீஸும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஃபார் அதர்
committees and other activities. Thanks Srikanth and thanks Saranya. Then ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் வந்து we are all agreed. There is no plastic in this organization. Temple we are making sure we are not going to use plastic. அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்தியாவில் இருக்கும்போது நாங்கள் நிறைய இடத்துக்கு போய் பார்த்து we imported items. அதுக்கு ஒரு சாம்பிளாக இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எங்ககிட்ட வந்து பத்தலை, தட்ஸ் வை சில பிளாஸ்டிக்ஸ் நாங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. பட் கோயிங் ஃபார்வர்ட் வி மேட் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ். எனி ஈவெண்ட் பண்ணுறதா இருந்தால் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் பண்ணணுன்றது நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். கரும்பு சக்கைனாலையும் கார்ன் சோளத்தினாலையும் செய்யப்பட்ட கப்ஸை தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்றத வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். ஏன்னா ஒரு கோவிலில் ஒரு பிரசாதம், ஒரு சாப்பாடு, ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா எவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வேஸ்ட் ஆகுதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் எவ்வளோ வந்து ஆஃப்டர் த ஃபேக்ட் ப்ராப்ளம் வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் சேவ் எர்த் இனிஷியேட்டிவில் வி ஆர் பார்ட் ஆஃப் இட் அண்ட் வி வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் த ecosystem. So we agreed that we are not going to use plastic in our organization. That is something that we can do for our community and to the nature. Okay? There are three things I want to tell you. எனக்கு சரியா கண்ணு தெரியல இங்க இருந்து பார்க்கிறதுக்கு. I think the first point is like visibility, transparency and நான் தான் எழுதினேன் மறந்துட்டேன். Awareness, inclusive. We want to make sure this organization and this whole thing what we are starting now is inclusive of everything. எல்லாத்தையும் சேர்த்து பண்ணணும், எதையுமே வேணான்னு சொல்ல வேண்டாம். நான் ரொம்ப ஓப்பனாகவே பேசுவேன். என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டாங்க, கருவாட்டு குழம்பா அது எதுக்குங்க சாமி கும்பிட்ற இடத்துல நீங்கள் நான்வெஜ்ஜை வைக்கணும்னு சொல்லிட்டு. என்னுடைய பதில் ஒன்று தான், இட்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங். கருவாட்டு குழம்பு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சுவாமி உள்ள பிரகாரத்துள்ள வைப்போமா? வைக்க மாட்டோம். படையல் வைக்கும்போது எப்படி வச்சு ஒரு அம்மனை கும்பிட்டு நம்ம கூழ் ஊற்றுவோமோ அது மாதிரி தான் பண்ணுவோம். எதையும் நம்ம தப்பாக பண்ண போகிறதில்ல, பண்ணுறத முறையாக எல்லாத்தையும் சேர்த்து பண்ணலாம், யாரையும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல. அதுதான் இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன். டிரான்ஸ்பரன்சி, என்னோட நம்பர் உட்பட ஆர்கனைசேஷனில் இருக்க கமிட்டி நம்பர்ஸ் எல்லாருடைய நம்பர்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். I don't know how many of you all part of the devotees WhatsApp group or Facebook group. யாரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். Every question that you all asked, we answered. At least we tried to answer. So that's how this organization is going to be very transparent. I don't know what is the second point. Yeah, அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். We will have a place to worship our குலதெய்வம். அதே மாதிரி மாரியம்மன் கோவில்னு வந்ததுக்கு அப்புறம் we want to give more empowerment to women. That's why you see the organization will have more women in the future as majority in this organization. That is also another initiative which we are bringing. So நீங்க பாத்தீங்க கருப்பன் தோற்காரு. எங்களோட ஆசை என்னன்னா, நம்ம ஊர்ல நம்ம கிராமத்துக்கு போனோம்னா நம்ம ஐயனாரையும் முனீஸ்வரனையும் 20 அடியில் பார்ப்போம். நம்ம அங்கே தான் போய் பூஜை பண்ணிவிட்டு நம்ம அத்தையோ அம்மாவோ பாட்டியோ கூட இருப்பாங்க. குலதெய்வம் கும்பிடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கருங்கல் எடுப்பாங்க, மஞ்சளை தடவுவாங்க, பொட்டு வைப்பாங்க, சாமி கும்பிட்டு வந்துடுவோம் நம்ம. அதுதான் குலதெய்வம். ஸோ உருவ வழிபாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்படுத்திக்கிட்டது தான். நடுக்கல் வழிபாடு தான் வந்து அந்த காலத்துலேருந்து நடந்துட்டு வந்த ஒரு விஷயம். அதனால் சமயபுரம் கோவில் கட்டுறதுக்கான அனைத்து விபரமும் நமக்கு வந்து அங்கீகாரமும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆலோசனைகளும் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சமயபுரம் கோவிலில் நம்ம பேசி நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் நாட்டார் தெய்வங்களை பண்ணோன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நான் கோவில் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஐயனாரையும் முனீஸ்வரனையும் கருப்பனையும் நேராக அப்படி வச்சுட்டு வாங்கன்னு கூப்பிட முடியாது. ஐயனாரில் எத்தனை ஐயனார் இருக்காங்க, கருப்பனில் எத்தனை கருப்பன் இருக்காங்க, முனீஸ்வரனில் எத்தனை முனீஸ்வரன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சொரிமுத்து ஐயனார் தான் ஐயனார்லேயே மூத்தவர். அவருக்கு உருவ வழிபாடு வைக்கலாம்.
மற்றவங்களுக்கு நடுகள் வழிபாடு வைக்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்களை நாட்டார் தெய்வங்கள் பண்ணுற அந்த அந்த சமூகத்திலேருந்து வரவங்க கிட்ட பேசி திருநெல்வேலி, மதுரை, திருச்செந்தூர் இந்த ஊருக்கெல்லாம் நானும் சரஸ்வதியும் போய் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம். பண்ணுறதை முறைப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தீர்க்கமாக பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ அவசரப்பட்டு இங்கே ஒரு சாமி அங்கே ஒரு சாமி அங்கே ஒரு சாமின்னு வைக்க மாட்டோம். அதில் ஐ எம் கிவிங் யூ அ கேரண்டி ஆன் தட். The importance of this temple in architecture. பஞ்சவர்ண கோபுரம் இதுதான் we are trying to achieve. பஞ்சவர்ண கோபுரத்தோட சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, the maintenance cost of பஞ்சவர்ண கோபுரம் is going to be very high. Every 7 to 10 years you have to retouch the paint. அது ரொம்ப கஷ்டம். 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க ஸ்தபதி ஐயா இங்க வந்திருந்தாரு to do a research. நமக்காகவும் சேர்த்து how you can incorporate color in the cement so that நீங்க கலர் பண்ணும்போதே கோபுரத்துக்கு பஞ்சவர்ணமா எடுத்து பண்றது எப்படின்றது ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ we are exploring lot of things to see how to get the Panchavarnam temple with low maintenance, with not repetitive cost going on for maintenance of the temple. அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். and we are sure that we are going to get Panchavarnam temple, கோபுரம், கருங்கல் மண்டபம், ஆர்கிடெக்சரல் டிசைன்ஸ், பெயிண்டிங்ஸ். நம்ம ஊரில் நீங்கள் எப்படி சமயபுரம் கோயிலோ நம்ம ஊரில் நீங்கள் பார்ப்பீங்களோ அதே மாதிரி ஆர்கிடெக்சர் எடுத்துகிட்டு நம்ம ஊர் ஃபீலிங் கொடுக்கணுன்றது தான் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த ஆர்கிடெக்சரல் டிசைன். எல்லா விதமான ஆஃபரிங்ஸ் கோவிலில், மாரியம்மன் கோவிலில் நடக்குமோ அது எல்லாமே நடக்கும். பூச்சொரிதல், உருவம் சாத்துதல், உப்பு காணிக்கை, என்னென்னலாம் நம்ம மாரியம்மன் கோயிலில் தேர் திருவிழா, பொங்கல் வைக்கிறது, கூழ் ஊத்துறது, கரகம் எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறது, எல்லா விதமான இனிஷியேட்டிவும் எடுத்துன்னு நம்மளால் முடிஞ்சதை இங்கே இருக்கிற மக்கள் பண்ணணுன்றதுக்காக எல்லா முயற்சி எடுத்து அதற்கான முதல் படியாக தான் இந்த கூழ் ஊற்றல் நிகழ்ச்சி இன்னைக்கு நடந்திருக்கு. ஐ திங்க் யூ ஆல் were able to relate something today with our culture and our tradition. I think you were able to connect with that. I think so. என்ன நடந்தது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, we met already the county officers. ஏன்னா இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, it is not in city limit, it is outside of city limit, it comes under county. ஸோ நானும் சரஸ்வதியும் போய் கவுண்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸை பார்த்து நாங்கள் பேசணும். லேண்டுக்கான ப்ரீ அப்ரூவல் வாங்கணும். கோவில் வரணும்னா இட்ஸ் அ பப்ளிக் கேதரிங். ஸோ யூ நீட் டு மேக் ஷுர் த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ் டு பி டேக்கன் கேர். ஸோ கவுண்டி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை பார்த்து பேசி ப்ரீ அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ரெண்டாவது, கோவில் கட்டுறதுக்கு ஸ்தபதி ஐயா ரொம்ப முக்கியம். ஸோ கணபதி ஸ்தபதி ஐயாவோட ஃபேமிலியிலேருந்து அவங்க பையன்தான் இந்த கோவிலை நமக்கு கட்ட போகிறாங்க. கணபதி ஸ்தபதி ஐயா யாருன்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஹைரார்கி இஸ் தஞ்சை பெரிய கோவில் கட்டின பெருந்தச்சர் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தான். தஞ்சை பெரிய கோவில் கட்டின பெருந்தச்சர் குடும்பம் கணபதி ஸ்தபதி ஐயா ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவங்க ஃபேமிலி தான் நமக்கு இப்போது கோவில் கட்டுறதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் கேட்டுட்டு போகிற விஷயமா இருக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு முயற்சி எடுத்த எனக்கும் சரஸ்வதிக்கும் அது எவ்வளோ சிரமமாக இருந்ததுன்னு நான் சொல்லணும். ஏன்னா ஐயாவுக்கு அடுத்த 3 ஆண்டு காலம் எந்த புது ப்ராஜெக்டை எடுக்க முடியாத அளவுக்கு அவருக்கு கோயில் லைனப் ஆகிருக்கு. எந்த ப்ராஜெக்ட்டுமே ஐயா எடுக்க முடியாது ஸ்தபதி ஐயாவால். நாங்கள் போய் ஐயா முதல் தடவை மாரியம்மன் கோயில் கட்டணும்னு சொன்னோம். அவர் கொடுத்த ரியாக்ஷன், நிஜமாவே மாரியம்மன் கோயில் தான் கட்ட போறீங்களான்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்குறீங்க கேட்குறேன். பணம் வேணுமே சார்ன்னு கேட்டார். பணம் வேணும் சார், உங்களுக்கு கோயில் கட்டணும்னா மாரியம்மன் கோயில் கட்டணும். இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லையே சார் சொன்னார். நம்ம பண்ணலாம் சார் சொன்னேன். நான் பண்ணலாங்க, எப்படி என்ன பிளான் வச்சுருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னாங்க அமெரிக்காவில் ஒரு 20,000 பேர் இருப்பாங்க நம்ம மக்களுங்க மாரியம்மன் கும்புறவங்க வச்சுக்கிங்கன்னா ஆளுக்கு ஒரு $250 கொடுத்தாங்கன்னா நான் கோவில் கட்ட மாட்டேனா நான். அந்த ஒரு குருட்டு நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன கொஞ்சம் கஷ்டப்படணும். ஒரு 42 ஸ்டேட்டுக்கு ஃப்ளைட்டு பிடிச்சி போகணும், பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு கார் ஓட்டின்னு போகணும். அந்தந்த ஊரில் ஒரு 10 பேரை மீட் பண்ணி ஒரு $2,000 ஒரு $500 கிடைச்சா பார்த்தா அதை கட்டிட மாட்டோமா, அந்த ஒரு நம்பிக்கை தான். அதை தான் சொன்னேன். அவர் அடுத்தது சொன்னார், சார் நீங்கள் ஆரம்பிங்க, நம்ம அடுத்த மாதம் பேசலான்னு சொன்னார். சரிங்க நம்ம பண்ணலாங்க. அடுத்தது நாட்டார் தெய்வங்களும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோங்க ஏன்னு சொன்னோம். அப்போ ஐயா கண்டிப்பாக நான் இருக்கேங்க கோயில்னு சொல்லிட்டார். ஏன்னா
இது வந்து ஐயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம் டு கெட் இன் அண்ட் டூ சம்திங் லைக் திஸ். இது வரைக்கும் ஐயா யூஎஸில் வந்து நாட்டார் தெய்வங்களோட ஒரு மாரியம்மன் கோயில் கட்டினதில்லை. மலேசியாவில் கட்டியிருக்காரு, சிங்கப்பூரில், தாய்லாந்து, மொரிஷியஸில் கட்டியிருக்காரு, ஆனால் வந்து அமெரிக்காவில் கட்டினதில்லை. This is the first temple that we are going to build in entire North America for மாரியம்மன் குலதெய்வம் அண்ட் காவல் தெய்வ வழிபாடு. அந்த ஒரு ரீசனுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்தபதி ஐயா வந்து நம்ம கிட்ட வந்து நான் இருக்கேன், நீங்கள் எடுத்து பண்ணுங்க, உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்துக்கலான்னு இது வரைக்கும் பண்ணி கொடுத்த எந்த ஒரு வேலைக்குமே ஐயா என்கிட்ட ஒரு பைசா வாங்கினதில்லை. 3D டயக்ராம்லேருந்து நான் பேசின எவ்வளோ கேட்டிருக்கேன். நான் இங்கே வந்திருக்காரு, இடத்துக்கு வந்து நேவிகேட்டரை கீழே வச்சு கிழக்கு எது மேற்கு எது எந்த இடத்துல எந்த கோபுரம் வரும்னு எல்லாமே பார்த்து நமக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு பைசா வாங்கினதில்லை ஐயா என்கிட்ட இருந்து. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி அவ்வளோ ஆசைப்படுறாரு இந்த கோவில் இங்கே வரணும்னு சொல்லிட்டு. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இதுதான் நான் சொன்னது. ஐம் ஜஸ்ட் மூவிங். ஐ டோன்ட் ஹேவ் எனி ஸ்கிரிப்ட். நான் சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கேன். அதுதான் நம்ம இடம், நீங்கள் பார்ப்பீங்க. இட்ஸ் அ லேக் டவக்கோனி. என்னால் ஒரு உத்தரவாதம் தர முடியும். உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு எப்படி நீங்கள் வண்டி கட்டிட்டு உங்கள் அத்தையும் மாமா பாட்டி சித்தி சித்தப்பாவோட போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்களோ கிராமத்துக்கு, ஐ கேன் பிரிங் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஆல் டு கம் டு திஸ் டெம்பிள். என்ன 1 மணி நேரம் டிரைவ் உங்களுக்கு மேஜர் சிட்டியிலேருந்து, அந்த 1 மணி நேரம் டிரைவ் பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா வி ஆர் கிவிங் தட் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் டு யூ ஆல். ஓகேங்களா? சாரி, இங்கே ஒரு மானிட்டர் இருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குன்னு. ஐ கான் சி. பட் நான் சமயபுரம் கோவிலுக்கு போன முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் நீங்கள் அந்த க்ரீன் கலராக பார்க்குறது வந்து ஆக்சுவல் சமயபுரம் டெம்பிளோட லே அவுட். அண்ட் வாட் யூ சி ஆன் த ஒயிட் லே அவுட், தட் இஸ் அவர் டெம்பிள். ஸோ வி ட்ரை டு மேட்ச் ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள். சமயபுரம் திருச்சி சமயபுரம் கோயில் எப்படி இருக்கோ அதே கட்டமைப்பை எடுத்துட்டு வந்து பண்ணணுன்றது தான் நம்மளுடைய முதல் முயற்சி. டைம் மாறுறதுனால நான் கொஞ்சம் குயிக்காக மூவ் பண்ணுறேன். நான் இந்த பாயிண்ட்டும் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. நடுக்கல் வழிபாடும் நம்ம வைக்க போகிறோம். சப்த கன்னிகளுக்கும் நம்ம வழிபாடு எடுத்துன்னு வர போகிறோம். நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க ஐயனார் கருப்பை முனீஸ்வரனுக்கு மட்டும்தான் வைப்பீங்களா? பேச்சியம்மன் எங்கள் குலதெய்வம் எங்களுக்கு வைக்க மாட்டிங்களா? காலபைரவர் எங்கள் குலதெய்வம் வைக்க மாட்டிங்களான்னு சொல்லிட்டு வி ஆர் டெல்லிங் நவ் குலதெய்வம் கோவில் என்று தான் சொன்னமே தவிர ஒரு 3 பேர் சொல்லியிருக்கோம். யார் யாருக்கு என்னென்ன இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ எல்லாரையும் சேர்த்து நம்ம பண்ணலாம். பட் ஆரம்பம் இவங்க 3 பேரோடு இருக்கட்டும். வளர்ச்சியை பொறுத்து நம்ம எல்லாரையும் நம்ம சேர்த்து நல்லபடியாக நம்ம பண்ணலாம். அதுதான் வந்து எங்களுடைய விருப்பமும். For the first time I am releasing the layout of the temple. இதுதான் நம்ம கோயிலோட லேஅவுட். இன்னும் யாரும் பார்க்கல. I have shown only to my committee. இப்போ உங்களுக்கு மட்டும்தான் நான் காமிக்கிறேன். Now it will be out. பஞ்சவர்ண கோபுரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதை வந்து 3D லேஅவுட்டில் எடுத்துன்னு வரதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க டிசைனர்ஸ். அதனால் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ வெள்ளை கோபுரமாக இருக்கிறது பஞ்சவர்ண கோபுரமாக இன்னும் ஒரு மாதத்தில் வந்து டிசைனர் மாற்றி கொடுத்துருவாங்க. கிழக்க பார்த்த மாதிரி 5 நிலை இருக்கக்கூடிய கோபுரம் தான் வந்து மாரியம்மன் ஃபேஸ் பண்ணுற கிழக்கு கோபுரமாக இருக்கும். ரோடை பேஸ் பண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் அ சவுத் கோபுரம். திஸ் இஸ் த ஏரியல் வியூ ஆஃப் த டெம்பிள். திஸ் இஸ் தி என்டையர் டெம்பிள் தட் நம்ம பண்ண போகிறது. ஆனால் இதை தான் நம்ம இப்போ ஆரம்பத்தில் பண்ண போகிறோமான்னு கேட்டால் ஐ வுட் சே லெட்ஸ் நாட் டூ தட். ஏன்னா இது பண்ணுறதுக்கான காலமும் செலவும் ரொம்ப அதிகம். அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வருஷக்கணக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அது நல்லா இருக்காது. அதனால் நம்மளுடைய முயற்சி வந்து வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் டிஃப்ரெண்ட் ஸ்கேல். அது என்னன்றது தான் இன்றைக்கி ஃபண்ட் ரைசிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபண்ட் ரைசிங் வந்து phase 1க்கு மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த phase 1 has 3 components in it. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் phase 1 வந்து ஒரு சதுரடிக்கு நம்ம வந்து டொனேஷன் கேட்குறோம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சீங்கன்னா 1 ஸ்கொயர் ஃபுட் நம்மளால் கட்ட முடியும். எதற்குன்னு பார்த்தீங்கன்னா பாலாலயம். பாலாலயம்னு என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலை சீரமைக்கிறாங்க. ஒரு கோயிலில் வந்து கட்டுமான பணி செய்யும் போது அந்த சுவாமியை எடுத்து வைக்கணும்னா வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் பாலாலயம். நம்ம வந்து பாலாலயம்னு எக்ஸாக்டாக இல்லை, இருந்தாலும் ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம பண்ணும்போது உற்சவரை வச்சு நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த இடத்தையும் நம்ம பாலாலயம் சொல்லிக்கிறோம் நம்ம. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கட்ட போகிறது பாலாலயம். அந்த பாலாலயத்துக்கு தான் வந்து we are asking like $250 per square foot. செகண்ட்,
நிறைய சுவாமிகள் நம்ம பேசணும். மாரியம்மன், முருகர், விநாயகர், கருப்பண்ணசாமி, ஐயனார், முனீஸ்வரன், இவங்க எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் நிறைய பேருக்கு இருப்பாங்க. அவங்களால முடிஞ்சது அந்தந்த சுவாமிக்கு என்ன பண்ண முடியுமோ அவங்க அதை பண்ணலாம். தட் இஸ் த செகண்ட் கேட்டகரி. மூன்றாவது தான் ஓவரால் கோபுரம் ஆக்சுவல் டெம்பிள் விச் இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த ஃபேஸ் 1. அந்த நிலைக்கு வரணும்னா நம்ம இன்னமும் அதிகமாக உழைக்கணும், கால அவகாசம் அதிகமாக தேவைப்படும். இப்போதைக்கு நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஸ்கொயர் ஃபுட் ஃபார் பாலாலயம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஃபார் டயட்டிஸ். அதுதான் நம்ம இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறோம். நம்ம பாலாலயம்னா என்னது? ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் லைக் அ கல்யாண மண்டபம் மாதிரி இங்கே பண்ணலாம். ஒரு காது குத்து பண்ணுறதோ, ஒரு கல்யாணம் பண்ணுறதோ, ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணுறதோ பண்ணணும்னா மாரியம்மன் கோயிலில் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அப்படி ஒரு செட்டப்போட வந்து பாலாலயம் வந்து உற்சவ மூர்த்தியை வச்சு ஆரம்பிக்கலான் இருக்கும். அதே மாதிரி வெளியில் நாட்டார் தெய்வங்கள் வழிபடுறதுக்கு ஐயனார், முனீஸ்வரன், கருப்பன் இவங்க எல்லாருக்கும் வந்து 20 அடி உயரத்தில் வந்து சிலைங்களை வச்சு அவங்களையும் நம்ம வழிபடலான்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் அதோட லே அவுட்டாக இருக்க போகுது. கல்யாண மண்டபத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா we are going to have like a பாலாலயம். The second half behind is the event stage with the hall. ஸோ இன்னைக்கு ஃபண்ட் ரைசிங்கில் நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். திஸ் இஸ் வேர் வி ஆர். 6200 சதுரடி நமக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணணும். ஒரு சதுரடிக்கு $251 தேவைப்படுது. நம்ம எங்கே இருக்கோம்னா 89 சதுரடி தான் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஃபண்ட் இது வரைக்கும். மிச்சம் வந்து ஒரு 6100 சதுரடிக்கான ஃபண்ட் ரைசிங் இனிமேல் பண்ணணும். இதுதான் நான் சொன்னேன், ஒரு 6000 பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்களா $250 கொடுக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு தைரியம் இந்த பாலாலயம் எடுத்துன்னு வர்றதுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோன்றது. அதனோட டார்கெட் வந்து 1.8 மில்லியன் பை திஸ் டிசம்பர். பெரிய நம்பர் இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக அந்த டார்கெட்டை நம்பி நாங்கள் போயின்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து டயட்டிஸ். ஃபண்ட் ரைசிங் கமிட்டி வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் பேசுவாங்க. டைம் ஆகிறதுனால நான் டீட்டெயில்ஸ் எடுத்துக்க விரும்பலை. நான் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என்ன அடுத்தது நிறைய பேர் கேள்வி கேட்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா we are so interested to involve this crowd for the next event. அது எங்கே என்ன பண்ண போகிறோன்றதை பற்றி நம்ம அடுத்தது அறிவிப்பு வரும். விளக்கு பூஜை இஸ் another important thing. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண நீங்கள் நிறைய பேர் வந்து விளக்கு பூஜை பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. அதனால் அடுத்தது விளக்கு பூஜை உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பண்ணுறதுக்கு வந்து எல்லா முயற்சியும் பண்ணுவோம். அப்போ உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேரை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்படி வந்து இந்த கோயிலை பற்றி இந்த விஷயம் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்படி தான் ஒரு முயற்சி எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நியர்பை ஸ்டேட்ஸ் அண்ட் நியர்பை சிட்டிஸ் அவங்கள போய் பார்க்க போகிறோம். இது மாதிரி we are taking all the additional steps whatever we can to do in the next 4-5 months in order to achieve our target. எந்த questions இருந்தாலும் you can reach our committee, Dallas Mariamman Temple Committee. So I want to introduce my committee here. If you are all here, please come on a stage quickly. Ishwari has been very much involved in registration. Kalpana has been part of our organization all the way on different activities. And இன்னைக்கு full event வந்து பார்த்தீங்கன்னா front desk full-ஆ manage பண்ணது வந்து it is Shivagami and the young volunteers team today. Suganti is also part of our committee and she has been contributing on so many things. And then Selvi is part of our event management. Akila is part of like overall committee. We have Bala as part of social media. இன்னைக்கு ஃபுல்லாக பாலா கையை இப்படியே தான் வச்சுட்டு இருக்காரு. நாளைக்கு எவ்வளோ நேரம் கை வலிக்கும் தெரியல எனக்கு. ஏன்னா he's been doing this all day today to stream this program live. Madhu is part of our religious committee. We have Stephen part of our food committee over there. நீங்கள் பார்த்தீங்கன்னா Stephen would have been there. Suresh அங்கே இருக்காரு. Then we have Mathura and Arun who is managing the entire volunteers. We have 100+ volunteers who are working just for today's event. 100+ volunteers. So அவங்க எல்லாரும் manage பண்ணது Mathura and Arun. Ashok is part of our committee. And then Karthik, where is Karthik? Karthik is the one who designed the website for us. Unfortunately, picture anga varla, I added, it got erased. Karthik designed the entire website. So we are also launching the website today, arulmigumariammanusa.org. arulmigumariammanusa.org. That is the website. நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம் அந்த வெப்சைட்ல. It is still in the initial phase.
அசோக் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஃபுட் கமிட்டி. அவர் தான் இன்னைக்கு பானகம் ஸ்டேஷன் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. லாவண்யா இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஓவரால் டெக்கரேஷன் அண்ட் ஓவரால் கமிட்டி. எம்சி உமா இஸ் பார்ட் ஆஃப் ஓவரால் ஹேங்கரிங் அண்ட் மேனேஜிங் தி எம்சி ஸோ பியூட்டிஃபுல்லி டுடே ஆஸ் யூஷுவல். உமாக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் அது சொல்லவே வேண்டாம். ஷி ஹேஸ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஷைனி இஸ் பார்ட் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். Shiny called everyone who was part of the event to confirm வரீங்களா, எப்போ வரீங்க, என்ன டைம்க்கு வருவீங்கன்னு ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் இருக்க ஒரு குழந்தைங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் பேசுனது ஷைனி தான். அண்ட் சூர்யா இஸ் பார்ட் ஆஃப் ராக் வால். சூர்யா வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. ஏன் தாரா கோவில் அங்கே இருக்குன்னு சொல்கிறீங்க, குவின்லேண்ட் க்ரீன்வில் பக்கத்தில் இருக்குன்னு. நான் ராக் வாலில் இருக்கேன். ஃபேட் ராக் வாலில் நிறைய தமிழ் கம்யூனிட்டிஸ் இருக்காங்க தாரா, நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 1 hour தூரம் 1.5 hour தூரம்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தான் அந்த இடம் 1.5 hour தூரமே தவிர அந்த அம்மனுக்கு பக்கத்தில் எல்லா இடத்துலையும் வந்து இருக்காங்க. அதனால் அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது சூர்யா. ஸோ சூர்யா ஃப்ரம் ராக்வால் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் அவர் ஓவரால் கமிட்டி அண்ட் ஹி இஸ் பார்ட் ஆஃப் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் டுடே. ஸோ ஹரிஸ்ரீ இன்னைக்கு வர முடியல. ஸோ ஷீ இஸ் பார்ட் ஆஃப் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் டெஸ்க் அண்ட் சோஷியல் மீடியா ஆல்சோ. சாரி, நாட் ரெஜிஸ்ட்ரேஷன், சோஷியல் மீடியா. So that is my team and this is all your team also. If you can, please give a big round of applause for what you have seen today. Thank you so much. Thank you. Thank you. I think we'll talk later. எந்த கொஸ்டின் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. There is a fundraising booth on both the ends. அங்க இருக்கு, இங்க இருக்கு. So உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ please come forward and help us. Thank you so much. நன்றி. குயின்லேண்ட் டெக்ஸஸில் வரவிருக்கும் மகாமாரியம்மன் டெம்பிளுக்கு உங்களால் முடிந்த காணிக்கையை நீங்கள் செலுத்தலாம்.